இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. இன்றைக்கு நான் இங்கு வந்திருக்கின்ற இடம் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இருக்கின்ற ராகத் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு வந்திருக்கிறேன். எத்தனையோ முதியோர் இல்லங்கள், அனாதை நிலையங்கள், அன்பு இல்லங்கள் என்று பல்வேறு நமது மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த இடங்களுக்கெல்லாம் நானும் சென்றிருக்கின்றேன். ஆனால் இங்கே கடையம் அருகில் இருக்கின்ற இந்த முதலியார்பட்டியிலே ராகத் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் இல்லத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் முஸ்தபா நூரானி அவர்கள் பல சமூக சேவைகளை செய்து இப்பொழுது இந்த நிறுவனத்தையும் ஆதரவற்றோர்களை தன் பிள்ளைகளை போன்று அரவணைப்பாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். இறைவன் அவருக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் வழங்க வேண்டும். இப்போது நான் இங்கு வந்திருந்த இடத்திலே சகோதரர்களிடத்தை உங்கள் நிறுவனத்திற்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்கும்போது சகோதரர் கூறியிருந்தார்கள், இவர்கள் எல்லாம் ஏதோ இங்கே பார்க்கிறீர்கள், இவங்கெல்லாம் படுத்த படுக்கலையாக இருக்கக்கூடியவங்க. இவங்களை டெய்லி கூட்டு போய் குளிக்க வைக்க, அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி கொண்டு வரது இதெல்லாம் மிச்சம். தூக்கிட்டு போக முடியாது, எல்லாருமே கொஞ்சம் வயசு 20க்கு மேலே உள்ளவங்க. இவங்களை கையில் தூக்கிட்டு போக முடியாத காரணத்தினால ஒரு ஸ்ட்ரெச்சர், அதாவது ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச்சர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரெச்சர்லனா அதில் வச்சு அப்படியே ஹைட்ராலிக் பண்ணோம் அப்படின்னா அவங்கள அப்படியே அதில் ஷிஃப்ட் பண்ணலாம், கூட்டு போய் குளிக்க ஊற்றலாம். குளிக்க ஊற்றி அவங்கள கொண்டாந்து அப்படியே அவங்க பெட்டில் ஷிஃப்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்மள்கிட்ட ஆட்களும் அதிகமாக இல்லாததுனால ஒரு நபர் 2 நபர் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு மிக சிரமமாக இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்கல்ல. இதுக்காக வேண்டி நானும் ப்ரேயர் பண்ணுறேன். இதை பார்க்கக்கூடிய அனைவரும் அந்த ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச்சர் வாங்குவதற்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறுதுளி பெருவெள்ளம், அதாவது இந்த இதில் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இருக்குது, ஒவ்வொரு நன்மையை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் இதற்காக உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.